Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம இந்த அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு ரிஃப்ரெஷிங்காக இளநீ சர்பத் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் கண்ட சோடாலாம் வாங்கி குடிக்கிறத விட இளநீ நொங்கு இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கிற திங்ஸை வாங்கி சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. முதல்ல இளநியை கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி தனியாக வழுக்க தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பல்ப் இருக்கிற அதாவது வழுக்கையாக இருக்கிற இளநியாக கேட்டு வாங்குங்க. அப்போ தான் வந்து இளநீ சர்பத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ரெண்டையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ பல்ப்போடு சேர்த்து நம்ம இளநீ சர்பத்தை சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் அதிகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத்து தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நன்னாரி சர்பத் இப்போல்லாம் வந்து ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குது. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். நான் வந்து இதில் எது சுகரும் சேர்க்க போகிறதில்ல. பிகாஸ் நான் யூஸ் பண்ண நன்னாரி சர்பத்தில் ஸ்வீட்னிங் இருந்தது. ஸோ இப்போ முதல்ல இந்த இளநீ தண்ணியில் நன்னாரி சர்பத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த எசன்ஸை நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு சுகர் சேர்த்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரிங் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் லெமனை கூட புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூட ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சர்பத் எசன்ஸை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸு இதை நான் வந்து ஒரு 1 hour தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு சர்விங் கிளாஸில் முதல்ல நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸை சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒன்று தான். ஸோ நீங்கள் நார்மலாக ஜூஸ்லாம் எடுத்துக்கிறப்ப சம்மரில் கொஞ்சம் ஊற வச்சு சப்ஜா சீட்ஸும் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த இளநீலேருந்து அந்த பல்ப் அந்த வழுக்கையை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சர்பத்தையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே கூலிங்காக இருக்கும். வெயிலுக்கு இதமாக இருக்கும் இந்த சர்பத். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இன்னும் ரெஃப்ரெஷிங் ஆக்கிறதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸையும் சேர்த்துக்கங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கூலிங் அண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹவுஸ் டு ஹோமை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.